இப்போ போன வீடியோவில் நம்ம வந்து லாஸ் ஆஃப் மோஷன்னா என்ன, அதோட தியரி பார்ட் எல்லாமே பார்த்துட்டோம். அதில் வேரியஸ் டாபிக்ஸ் நம்ம டீல் பண்ணிட்டோம். அதோட கடைசியாக ஃப்ரிக்ஷன் பார்ட் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. அந்த சீக்வன்ஸாக நீங்கள் சொல்லணும்னா அரிஸ்டாட்டிலோட ஃபேலஸிலிருந்து அதோட கண்டினியூட்டி எப்படி வந்து கலீலியோ சொல்கிறாரு, அப்புறம் கலீலியோலேருந்து நியூட்டன்ஸ் லா எப்படி கொண்டு வராங்க, இதெல்லாமே பார்த்துட்டோம். இப்போ அதில் லாஸ்ட் இயரில் அதுக்கு முந்தின வருஷம் அப்படியே இயர் ஆன் இயர் எந்த மாதிரி கொஷின்ஸ் வருது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரெண்டு டாபிக் நான் எழுதியிருக்கிறது வந்து இம்பல்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம், சரிங்களா? இம்பல்ஸ் ரிலேட் பண்ணி டைரக்ஷன் மட்டும் வச்சு சம்ம எப்படி கேட்கலாம் அப்படி கேட்டிருக்காங்க. நீட் 23ல் கேட்டால் 2 கேள்வி எழுதியிருக்கோம். நீட் 2023ல் கேட்டால் கேள்விகள் இது ரெண்டும். ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நம்ம கிவன் இன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்துக்கலாம், அதில் இருந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். 1 kg ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரைக்ஸ் எ வால். அப்போ ஒரு வால் இருக்கு, இந்த வால் மேலே ஒரு 1 கிலோகிராம் மாஸ்ல ஒரு பொருள் ஸ்ட்ரைக் ஆகுது. என்ன ஆங்கிள்னு கொடுத்தாங்க, 60 டிகிரி ஆங்கிள் ஸ்ட்ரைக் ஆகுது. எது கூட? ஸ்ட்ரைக்ஸ் அ வால் வித் வெலாசிட்டி ஆங்கிள் 60 டிகிரி வித் அ வால். வித் அ வால்னு கொடுத்துருக்கு, அதாவது வால் கூட 60 டிகிரியில் இருக்கு. அண்ட் ரிஃப்ளெக்ட்ஸ் அட் சேம் ஆங்கிள். அப்போ இதே மாதிரி ஆங்கிள் கூட அகெயின் ரிஃப்ளெக்ஷன் நடந்திருக்கு. அப்போ வேகமாக வருது, ஒரு ஆப்ஜெக்ட் படுது, பட்டுட்டு ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. இஃப் இட் ரிமைன்ஸ் இன் கான்டாக்ட் வித் வால் ஃபார், அப்போ இவங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு எழுதிக்கலாம். மாஸ் 1 kg கொடுத்தாங்க, டைம் கொடுத்துட்டாங்க, டூரேஷன் ΔT இல்லையா, 0.1 செகண்ட், இதுதான் டூரேஷன். தென் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் த வால், ஃபோர்ஸ் எப்படி எவ்வளவுன்னு கேட்குறாங்க, சரிங்களா? இப்போ இது எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம் பாருங்க. இது கிவன், இது கேட்டது. நம்ம ஃபார்முலா யோசிச்சு பார்க்கலாம். இப்போ நமக்கு மாஸ் கொடுத்துருக்காங்க, சரியா? 1 kg கொடுத்துருக்காங்க. வெலாசிட்டி கொடுத்துருக்காங்களா? இது வெலாசிட்டி 1 மீட்டர் per செகண்ட் கொடுத்துருக்காங்க. இதான் வெலாசிட்டி. இப்போ மாஸ் வெலாசிட்டி கொடுத்தாங்களே மொமெண்டம் கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். மொமெண்டம் ஐ மீன் சேஞ்ச் இன் மொமெண்டம், இதுதான் இம்பல்ஸ் ஜே அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இந்த ரிலேஷன் அப்படி கம்ப்ளீட்டா 1 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். அதாவது மொமெண்டம் நமக்கு தெரிஞ்சதுன்னா அதை வச்சு சேஞ்ச் இன் மொமெண்டம் கண்டுபிடிச்சிடுறோம். சேஞ்ச் இன் மொமெண்டம் தான் இம்பல்ஸ். இம்பல்ஸோட ஃபார்முலா F × ΔT. கேட்டது என்ன? F தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ இதில் இந்த காம்பனன்ட் தான் கேட்குறாங்க. அப்போ எதை கண்டுபிடிச்சா போதும்? ஜே கண்டுபிடிச்சா போதும். ஜேக்கான ஃபார்முலா என்ன? ΔP. ΔPயை ஃபைனல் மைனஸ் இனிஷியல் அப்படின்னு எழுதிருக்கலாம். இப்போ ஹரிசாண்டல் நான் வரைஞ்சிருக்கேன். இது ரெண்டுக்கும் 90 டிகிரி இருக்குன்னு நமக்கு தெரியும். இப்போ 60 டிகிரியில் போயிடுச்சு, ரிமைனிங் 30 டிகிரி இருக்க போகுது. இப்போ வர்ற மாஸ் இருக்கு இல்லையா, இதோட டைரக்ஷன் பாருங்க, இந்த டைரக்ஷன்ல இருக்கு. அந்த காம்பனன்ட் ரெண்டா பிரிச்சிருவோமா? இந்த மாதிரி ரெண்டா பிரிக்கலாம். இதுவும் இதுவும் தான் காம்பனன்ட்ஸ். இப்போ இதோட மாஸ் m, வெலாசிட்டி v. ரிட்டர்ன் போகும்போது அகெயின் இதோட டைரக்ஷனை இந்த மாதிரி ரெண்டா பிரிச்சிடலாம். இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குது பாருங்க, mv அகெயின் mv. இப்போ வந்தது இந்த டைரக்ஷன், ரிட்டர்ன் போனது இந்த டைரக்ஷன். அப்போ 2 காம்பனன்ட் நமக்கு கிடைக்கும். எக்ஸ் காம்பனன்ட் தனியாக நீங்கள் கண்டுபிடிப்பீங்க, ஹரிசாண்டல் காம்பனன்ட். ஒய் காம்பனன்ட் தனியாக கண்டுபிடிப்பீங்க. ஒய் காம்பனன்ட் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஒய் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ்ல நீங்க பண்ணீங்கன்னா ஒய் ஆக்சிஸ்க்கு ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம், இதான் சேஞ்ச் மொமெண்டம். அப்போ தான் நம்ம இம்பல்ஸ் கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த ஆக்சிஸில் பார்ப்போம். ஃபைனல் மொமெண்டம் இதுதான் ஃபைனல் மொமெண்டம். என்ன டைரக்ஷனில் இருக்கு? மைனஸ் ஜே டைரக்ஷனில் இருக்கு. மைனஸ் ஜே m × u மைனஸ் ஜே போட்டாச்சு. இனிஷியல் டைரக்ஷன் என்ன? ஃபைனல் போட்டாச்சு. மைனஸ் இனிஷியல் டைரக்ஷன் என்ன? mu பிளஸ் ஜே ஆக்சிஸ்ல இருக்கு இந்த காம்பனன்ட். பாருங்க, மைனஸ் பிளஸ் இது கேன்சல் ஆயிடும். ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம் இல்லை ஒய் ஆக்சிஸை பொறுத்தளவு, ஒரே மாதிரி தான் போகும். ஆனால் எக்ஸ் ஆக்சிஸ்ல சேஞ்ச் மொமெண்டம் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது மொமெண்டம் சேஞ்ச் 0.
எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பார்ப்போம். எக்ஸ் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் இனிஷியலாக வர்றது இந்த காம்போனன்ட். அப்போ பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், ரிட்டர்ன் போகிறது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் வச்சுக்கலாம். அப்போ ஃபைனல் மொமெண்டம் ரிட்டர்ன் போகுது லெஃப்ட் சைடுனா நீங்கள் மைனஸ் எடுத்துக்கிடுவீங்க. இது எப்படி சொல்லலாம்? mu ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் ஐ கேப் மைனஸ். ஸோ ஃபைனல் வெளியாச்சு, மைனஸ் இங்கே போட்டாச்சு. இனிஷியல் மொமெண்டம் என்ன வந்துட்டு ஃபைனல் மொமெண்டம் போட்டோமா? இனிஷியல் மொமெண்டம் mu அது ஐ தான், அது பிளஸ் தான், அப்படி வச்சுக்கலாம். ஸோ அந்த மைனஸ் முன்னாடி வந்துச்சுன்னா மைனஸ் MUI, அங்கே இந்த மைனஸ் அப்படியே போடுங்க MUI அப்படின்னு 2 கிடைக்குது. அப்போ இதை மைனஸ் 2MUIன்னு சொல்லிக்கலாம், 2 ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் சேஞ்ச் இன் மொமெண்டம். ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம் கிடைச்சிச்சா டெல் பியை கண்டுபிடிச்சிட்டோம், அதுதான் இம்பல்ஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ டெல் பி டேட்டா என்ன சொல்லிடலாம் நம்ம? F இன்டூ டெல் டி தான் வேல்யூ 2MUI. ஓகேவா? இப்போ நமக்கு ஆன்சர் F தானே வேணும். இப்போ நமக்கு F வேணும்னா மைனஸ் 2MU. இதை நம்ம காஸ் காம்பனன்ட் எடுத்துக்கலாம், ஏன்னா ஆங்கிள் கொடுத்துருக்காங்க 30 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம சைன் காம்பனன்ட் எடுத்துக்கலாம். இது ரெண்டும் சைன் எடுத்துருப்பீங்க, சைன் 30 டிகிரின்னு எடுத்திருப்போம். இந்த வேல்யூ 0 வரதுனால அதுவும் 0 ஆயிடுச்சு, அதனால விட்டுடலாம் அப்படியே. சைன் 30 0 இன்ட்டு மல்டிப்ளை சைன் 30 போட்டுடலாம். இப்போ மைனஸ் 2MU காஸ் 30 டிகிரி போடணும். அது இனிஷியலாக ஆரம்பத்துலேருந்தே MU மைனஸ் MU சைன் 30 மைனஸ் ஐ போடணும், மைனஸ் MU சைன் 30 ஐன்னு போடணும். நீங்கள் காமனாக ஒன் டைம் நீங்கள் போட்டால் கூட போதுமானது. இந்த வேல்யூ மட்டும் ஸ்விங் பண்ணுறீங்க, வேல்யூ வந்து கடைசியாக இது வந்து காஸ் 30, இதான் நீங்கள் சைன் 30 போடணும். ஸோ the value 0 into sin 30 1/2, அப்படினாலும் 0 தானே வரப்போகுது, அதனால அப்படி போட்டுடலாம். இது y ஆக்சிஸ்க்கு சைன், x ஆக்சிஸ்க்கு காஸ் காம்போனன்ட், அதனால காஸ் 30 மல்டிபிள் பண்ணணும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைம் நீங்கள் மல்டிபிள் பண்ணிட்டே வரலாம் அப்படியே. இங்கேயும் கூட நீங்கள் மல்டிபிளிகேஷன் காஸ் 30 போட்டுற வேண்டியதான், இங்கேயும் காஸ் 30 கண்டினியூ பண்ணலாம். அப்படி போட்டிங்கன்னா F equal to minus 2MU cos 30 ஓட வேல்யூ √3/2 ஐயோட வேல்யூ இருக்கு. சரிங்களா? இப்போ F கிடைச்சி, F என்ன பண்ணணும்? இது கூட 1/Δt மல்டிபிள் பண்ண போறீங்க. Δt கீழே போயிருக்கு, 1/Δt. இது இங்கே அடுத்த ஸ்டெப்ல கூட எழுதிடலாம், 1/Δt. டெல்டியோட வேல்யூ பாருங்க, டெல்டி கொடுத்துருக்காங்களா? இன்னும் கொஸ்டின்லேயே கிவன், கொஸ்டின்லேயே 0.1 செகண்ட் அப்படின்னு டைமோட வேல்யூ கொடுத்தாச்சு. அப்போ மைனஸ் 2MU, MU கூட அப்ளை பண்ணிடலாம்ல. M என்ன? 1 kg அப்படி போட்டுருங்க. வெலாசிட்டி 1 மீட்டர் per செகண்ட், அதுவும் போட்டலாம் அப்படியே. √3/2. டைமோட வேல்யூ 1/0.1. ஸோ 2 கேன்சல் பண்ணிடலாம். 0.1னால நீங்கள் அது போகிறதுக்கு நீங்கள் மேலே கீழே 10 மல்டிபிள் பண்ணிடுங்க. கீழே 1 ஆயிரும், ஸோ கீழே டினாமினேட்டர் விட்டுறலாம். √3 10 இதுதான் ஆன்சர். ஸோ √3 இன்டூ இதுதான் ஃபோர்ஸோட வேல்யூ. இது ஐன்னு அர்த்தம், ஹரிசாண்டல் காம்பவுண்ட்ல ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னு அர்த்தம். இது வேணா ஐன்னு எழுதிக்கலாம். ஆன்சர் ஆப்ஷனில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆன்சர் ஆப்ஷனில் வந்து IJK அந்த மாதிரி காம்பவுண்ட் இல்லை, பட் there is an option with 10√3. 10√3 ஃபோர்ஸ் தானே, இப்போ நியூட்டன் வந்து அதோட யூனிட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஆப்ஷன் ஒன்று இருக்குது, சி ஆப்ஷன், இதுதான் கரெக்ட், அப்படி சூஸ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் இதை யூஸ் பண்ணி இன்னொரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். அதுவும் 2023 நீட்டில் கேட்ட இன்னொரு கேள்வி, அதையும் பார்க்கலாம். அதில் ஒன்றும் இல்லை, சிம்பிளாக டைரக்ஷன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு மட்டும் கேட்டிருக்காங்க. பட் அதுக்கு எப்படி சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் கான்செப்ட் நமக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஒரு கொஸ்டின்ல வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயர் கொடுத்துருக்காரு, இஸ் மூவிங் சவுத்வார்ட் அண்ட் சடன்லி டர்ன்ஸ் ஈஸ்ட்வார்ட். அதாவது நம்ம இந்த டைரக்ஷன் கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா இதை ஒரு ரெஃபரன்ஸுக்கு இந்த டைரக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். இது நார்த்து, இது ஈஸ்ட், வெஸ்ட் அண்ட் சவுத் இப்படி எடுத்துட்டோம்.
ஃபுட்பால் பிளேயர் இஸ் மூவிங் சவுத்வர்ட் டைரக்ஷன். அதாவது இப்படி நான் போய்கிட்டு இருக்காரு அவங்க ஃபுட்பால் பிளேயர் இப்படி போறாரு. அண்ட் சடன்லி டர்ன்ஸ் ஈஸ்ட்வார்ட் வித் சேம் ஸ்பீட். இந்த பக்கம் திரும்புறாரு சடனா ஈஸ்ட்வார்ட்ல திரும்புறாரு. அப்ப இதை வந்து நம்ம மைனஸ் ஜே காம்பனன்ட் வச்சுக்கலாமா? வெக்டார் காம்பனன்ட் இது ஜே, இது மைனஸ் ஜே அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப எந்த டைரக்ஷன்ல திரும்புறாரு? ஈஸ்ட்வார்ட். ஈஸ்ட்வார்டுன்றது 0ல இருந்து பாசிட்டிவ் ஐ எக்ஸ் காம்பனன்ட்னால ஐ டைரக்ஷன்ல திரும்புறாரு. சேம் ஸ்பீட். எதுக்காகனா ஒரு ஆப்போனன்ட் வராரா, அவருக்கு வந்து எஸ்கேப் ஆகிறது லெஃப்ட் சைடு திரும்புறாரு. இவர் வந்த டைரக்ஷன் வந்து லெஃப்ட் அப்படி திரும்புறாரு. இது எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு. The force that acts on the player while turning is along. So force-ஓட magnitude கேட்கல, only direction தான் கேட்குறாங்க. டைரக்ஷன் மட்டும் நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதை நீங்க எப்படி சால்வ் பண்ணலாம்? சரி, சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் தான் இம்பல்ஸ் நமக்கு தெரியும். சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் ஈக்குவல் டு இம்பல்ஸ். இம்பல்ஸ் தான் ஃபோர்ஸ் காம்பனன்ட் இருக்கு. போன சமயம் கூட பார்த்தோம். ஃபோர்ஸ் காம்பனன்ட் எங்க இருக்கு? இம்பல்ஸ் நீங்க போடும்போது, ஏன்னா அவங்க மாஸ் வெலாசிட்டி இந்த காம்பனன்ட்ல நியூமெரிக்கல் வேல்யூ எதுவுமே கொடுக்கல. அவங்க நியூமெரிக்கல் வேல்யூ கேட்கவும் இல்லை. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? சிம்பிளா டைரக்ஷன் மாறுதுல, எந்த டைரக்ஷன் மாறுது மட்டும் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்பனா சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் கண்டுபிடிச்சிங்கன்னா ஃபோர்ஸோட வேல்யூ கிடைக்கும். ஃபோர்ஸோட வேல்யூ அது டைரக்ஷனாக கிடைக்குதா, அதோட ஐ அண்ட் ஜே காம்பனன்ட் கண்டுபிடிச்சா அந்த ஐஜே காம்பனன்ட்ல எதில் வருது, எந்த குவார்டர்ல வருது, இந்த சைடு வருதா, இந்த சைடு வருதா, எந்த டைரக்ஷன்ஸ்ல வருது நம்ம கண்டுபிடிச்சு அதை வச்சு, ஏன்னா அவங்க டைரக்ஷன் மட்டும் தான் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. நார்த் வார்டா, நார்த் ஈஸ்டா, சவுத் வெஸ்டா ஆர் ஈஸ்ட் வார்டான்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி டைரக்ஷன்ஸ் வச்சே நீங்க ஆன்சர் சொன்னா போதுமானது. அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். இது ஃபார்முலா நமக்கு தெரியும். போன சமுக்கு இதை பார்த்துருக்கோம். சரிங்களா? இதுதான் ஃபோர்ஸ் கிடைக்கிறதுக்கான ஃபார்முலா. ஃபோர்ஸ் இன்டூ டெல்டி. அப்போ உங்களுக்கு ஃபோர்ஸோட டைரக்ஷன் கேட்குறாங்கல்ல, அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு பி ஃபைனல் மைனஸ் பி இனிஷியல் பை டெல்டின்னு போட்டு, அவ்வளோதான். இதுதான் ஃபோர்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு, டைரக்ஷன் ஆர் மேக்னிட்யூட் எனிதிங் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. சரி, இனிஷியல் மொமெண்டம் என்னன்னு பார்ப்போம். ஃபைனல் மொமெண்டம் என்ன? mu. இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஃபைனல் மொமெண்டம் இஸ் ரைட் சைடு பாசிட்டிவ் ஐ ஆக்சிஸ்ல இருக்கு. mu i ன்னு போடலாமா? mu i. சரி, இனிஷியல் மொமெண்டம் என்ன? இனிஷியல் மொமெண்டம் சவுத்தோட டைரக்ஷன் மைனஸ் ஜேல இருக்கு. மைனஸ் ஜே காம்பனன்ட். ஓகேவா? சப்போ இனிஷியல் அண்ட் ஃபைனல் மொமெண்டம் இருக்கு. இப்போ டெல் பி கண்டுபிடிக்கணும். அதாவது பிஎஃப் மைனஸ் பிஐ கண்டுபிடிக்கணும். பிஎஃப் என்ன? mu. இதில் mu போட்டுக்கலாம். mu டவுன்வர்ட் டைரக்ஷன், ஸோ மைனஸ் ஜே காம்பனன்ட். சரியா? பி ஃபைனல் mu i மைனஸ் பி இனிஷியல் என்ன? mu மைனஸ் ஜே. ரெண்டுமே ஒன்றும் இல்லை. நம்ம ஃபைனல் அண்ட் இனிஷியல் மொமெண்டம் கண்டுபிடிச்சி எழுதிட்டேன். அது ரெண்டுத்தையும் தூக்கி இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் இது வரைக்கும். எப்போ முதல்ல டினாமினேட்டரில் உள்ள டெல்டியே போட்டிருந்தேன். ஃபோர்ஸோட வேல்யூ கிடச்சிச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? எஃப் mu இருக்கு, மைனஸ் மல்டிபிள் பண்ணுங்க. மைனஸ் mu இந்த வேல்யூ என்ன பாருங்க, பிளஸ் ஜே ஆயிருக்கு. உள்ள மல்டிபிள் பண்ணீங்கனாலே இது முன்னாடி வந்துருது mu j. அப்போ பிளஸ் mu i j இப்படி கிடைச்சிருமா? மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு வேணா இன்னொரு ஸ்டெப் கூட எழுதி காட்டுறேன். இந்த ஸ்டெப்ல mu i இப்படி எழுதுறீங்க. மைனஸ் இந்த மைனஸ் முன்னாடி வந்துருச்சு. ஸோ மைனஸ் mu j அப்படின்னு இருக்கு. டெல்டின்னு இருக்கு. அகெயின் நீங்க mu i பிளஸ் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் மாதிரி இருக்குது. mu j போட்டுக்க போறீங்க பை டெல்டி எஃப். ஃபோர்ஸோட வேல்யூ வந்துருச்சா? இப்போ mu ரெண்டு காமனா இருந்தாலும் வெளியே எடுத்துடலாம். i பிளஸ் ஜே டெல்டி. ஸோ இதெல்லாம் ஃபோர்ஸோட மேக்னிடியூட சொல்லுது. ஃபோர்ஸோட மேக்னிடியூட சொல்றதுக்கு mu பை டெல்டி இந்த வேல்யூஸ். சரி, இந்த i பிளஸ் ஜேன்றத சொல்லுது. இதுதான் வெக்டர் இல்லையா? இதுதான் டைரக்ஷன் சொல்ல போகுது. அப்போ என்ன கேட்டிருக்காங்க? டைரக்ஷன் கேட்குறாங்க. the player while turning is along. இந்த டைரக்ஷன் கேட்குறாங்க. இந்த டைரக்ஷனுக்கு ஆப்ஷன்ஸும் அப்படிதான் கொடுத்துருக்காங்க. டைரக்ஷன் வைஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல i பிளஸ் ஜே அப்படின்றது இந்த டைரக்ஷன். இது i டைரக்ஷன், இது மைனஸ் i டைரக்ஷன்,
இது -j, இது +j டைரக்ஷன். பாருங்க I + j என்ன அர்த்தம்? இதுதான் I, இதுதான் j. அப்போ இது ரெண்டுக்கும் ரிசல்டன்ட் இங்க தான் இருக்கு. அப்போ ஒரு இங்க இருந்து சடனா இந்த பக்கம் திரும்புறாருன்னா இதை நோக்கி தான் திரும்பி இருப்பாரு. இங்க வர டைரக்ஷன் தான் இங்க போட்டிருக்கோம் நம்ம. அப்போ நார்த், இது நார்த் தானே, நார்த் ஈஸ்ட், நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் தான் அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு நீங்க சொல்லலாம். நார்த் ஈஸ்ட்ன்ற எந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, நார்த் ஈஸ்ட் தேர் இன் செகண்ட் ஆப்ஷன் பி. சரியா? அப்போ வட கிழக்கு, நார்த் ஈஸ்ட் தானே, வடகிழக்கு சைடில் வந்து அது தெரியுது. அப்போ அந்த டைரக்ஷன் நம்பிக்கை இருக்குன்னு நீங்க உந்தம் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு, மொமெண்டம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், அதை நீங்க உந்தம்னு நீங்க புரிஞ்சுக்கணும். மாஸ் இன்டு வெலாசிட்டி ஃபார்முலா அது கூட சேர்த்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்காக இந்த IJK காம்போனன்ட் யூஸ் பண்றோம் அப்படின்னு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஒருவேளை இந்த IJK இல்லைன்னா இந்த இடத்துல உங்களுக்கு டைரக்ஷன்ஸோட வேல்யூ இல்லாம மேக்னிட்யூட் மட்டும் தான் கிடைச்சிருக்கும். அப்போ எந்த டைரக்ஷன்ல அவர் திரும்ப போறாரு, ஃபைனல் எங்கிட்டு போய் விழ போறாருனாலும் உங்களுக்கு சொல்ல முடியாது. எந்த சைடு திரும்ப போறாரு, ஃபைனல் டைரக்ஷன் என்னன்னு தெரியாது. அப்போ டைரக்ஷன் காம்போனன்ட்டை நீங்க இன்க்ளூட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, அதுவும் சேர்த்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு மேக்னிட்யூட் கேட்டாலும் சரி, அதுல மேக்னிட்யூட் விட்டு தனியா டைரக்ஷன் மட்டும் கேட்கறாங்கன்னா அது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்காது. சரிங்களா? ஸோ ஃபர்தர் இன்னும் கொஸ்டின்ஸ் வந்து அடுத்த வீடியோல பார்ப்போம்.